திருச்சி, கரூர் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா வரும்போது கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க குளித்தலை அப்படிங்கிற இடத்துல ஐயர்மலை அப்படிங்கிற ஊருக்கு கண்டிப்பாக வாங்க. இங்கே மிகவும் புகழ்பெற்ற சிவன் ஆலயம் ஒன்று வந்து அமைஞ்சிருக்கு. மாமல்லபுரத்தில் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய பாறை வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1140 படிகள் கொண்ட மிக உயரமான மலை இருக்குது. இதில் ஏறுறதே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மலை ஏறதுக்கான ஆரம்ப இடம். நிறைய பேர் இங்கே வந்து இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இந்த இடத்த வந்து பொன்னிடும் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. விழா காலங்கள் இங்கே தான் தேங்காய் பழம் உடைச்சி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ரோப் கார் வசதி வந்து இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில கன்னிமார் அப்படின்னு 7 சிலைகள் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பெரிய பாறைகளை வெட்டி அமைச்ச மாதிரி வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கும். வர்ற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு 7 கன்னிமார்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மேலே ஏறுவாங்க. இந்த மலைக்கு வந்துட்டு வரலாறு இருக்குங்க. ஒரு ஆரிய மன்னன் வந்து தன்னோட மணிமுடியை இழந்து இங்கே மாணிக்க கற்கள் கிடைக்கும் அப்படிங்க வராப்புல வந்துட்டு இங்கே ஒரு முதியவர் வந்து அமர்ந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் மாணிக்க கற்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இருக்கிற பொய்வாசி கொப்பரை அப்படிங்கிற தொட்டியை ஒப்பிட்டு நீ மாணிக்கற்களை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாப்புல. பக்கத்தில் இருந்து காவிரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து வந்து அந்த அரசனை ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் எவ்வளோ தான் ஊற்றினாலும் அந்த பொய்வாசி கொப்பரை ரொம்பவே இல்லை. இதனால் அந்த மன்னன் வந்து கோபம் அடைஞ்சு இதோட வாள் எடுத்து அவர் மேலே வெட்டுறான். உடனே அவர் வந்து சிவன் நொடியில் மாதிரி காட்சி கொடுக்குறாரு. உடனே தன்னோட தவறை உணர்ந்த அந்த மன்னன் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். இன்றைக்கும் அந்த மன்னனால் வெட்டப்பட்ட அந்த வாளோட அச்சு வந்து சிவன் மேலே வந்து அமைஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னாலே மலை வந்து ஏறிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே வந்து அவ்வளோ சிரமமாக இருக்காது. மலை உச்சிக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கோயிலோட சுவர்களில் இன்னமும் கல்வெட்டுகள் பொதிக்கப்பட்ட கற்கள் வந்து நிறைய அங்கே காணப்படுது. இந்த இடத்துலேருந்து அப்படி நம்ம மேலே போனோம்னா உள்ள சிவனை பார்க்குறதுக்கான ஆரம்ப படிக்கட்டே வந்து இதுதாங்க. உள்ளே வந்து 63 நாயன்மார்களையும் வரிசையாக அப்படியே ஃபுல்லாக சிலைகளாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த வழியாக போனோம்னா சுற்றி மேலே வரலாம். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி சிவன் ஆலயத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் சிவன் வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சிருப்பார். ஒரு சில காலங்களில் அந்த ஜன்னல் வழியாக சிவன் மேலே வந்து சூரிய வெளிச்சம் வந்து படும். சிவனோட அந்த கருவறைக்குள்ளே சூரியர்கள் எப்பவுமே வேர்த்த வண்ணம் இருக்கும். உள்ளே போயிட்டு நமக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும்.